அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கான லெவல்ஸ் எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மார்னிங்கே நம்ம 9:15 முன்னாடியே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு 9:15 முன்னாடியே வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க பயிற்சிக்கான வீடியோ, அல்லது நீங்கள் இதை பற்றி ப்ராக்டிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு தான் வர்த்தகம் பண்ணணும். யார் சொல்கிறதையும் நம்பக்கூடாது, நான் சொல்கிறதையும் நீங்கள் நம்பக்கூடாது. உங்களுக்கு அந்த மேத்ஸ் புரிந்தால் இல்லை உங்கள் மெத்தட் கூட இது மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் அழகாக பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர மற்றபடி யார் யூடியூப்பில் எது சொன்னாலும் நம்பாதீங்க. ஓகேங்களா? சரி, இப்போது நிறைய பேர் அது இல்லாமல் கிளாஸ் இதை பற்றி கேட்டிருக்கீங்க. நிறைய எல்லாருக்கும் நான் அனுப்பிச்சிட்டேன். அனுப்பாதவங்க இன்னும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் இருந்தால் நான் அனுப்பிச்சிடுறேன் டீட்டெயில்ஸு. அது இல்லாமல் சட்டன் ரூல் இருக்குங்க எங்கிட்ட. அதை நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு அந்த ரூலை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த ரூல்ஸ் மட்டும், மற்ற டீட்டெயில் டாபிக் என்னங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிடுவேன். ஓகே, சரி. இன்னைக்கு 23,500 புட்டு நம்ம என்ன சொன்னோம், 37 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் டவுன் ஆகும், 37 ரூபாய் கீழே இருந்தால் மார்க்கெட் அப். காலையில் என்ன இருக்கும், 37 ரூபாய்க்கு மேலே அங்கேருந்து அப்போ என்ன இருக்கும், கண்டிப்பாக காலையில் ஓப்பன் ஆனோடனே இறங்கியிருக்கும். இந்த புள்ளி ஏன் இங்கிருந்து திரும்பிச்சு அப்படிங்கிற விட உங்களுக்கு தெரியணும். தெரியாமல் வர்த்தகம் பண்ணக்கூடாது. சரி, இங்கிருந்து திரும்பிடுச்சு, விட்டுருங்க. நம்ம ரூல் படி என்ன, 37 மேலே இருந்தால் மார்க்கெட் டவுனு, மார்க்கெட் இறங்கியிருக்கும் கண்டிப்பாக. 37க்கு கீழே வந்துட்டாப்ல. அதுக்கப்புறம் 37 கீழே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, மார்க்கெட்டு கண்டிப்பாக மேலே ஏறி இருக்கும். நம்ம மார்க்கெட்டு பார்க்க தேவையில்லை, புரியுதுங்களா? நம்ம போயிட்டு மார்க்கெட்டில் போய் அனலைஸ் பண்ணி என்னத்தை பண்ண போகிறோம் சொல்லுங்க. ப்ரீமியம் இங்கே தான் நீங்கள் சொல்கிற புள்ளியில் நடக்கும்போது மார்க்கெட் என்ன டைரக்ஷனில் வேணா இருக்கலாம். ஏன்னா ப்ரீமியம் உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. மார்க்கெட் திடீர்னு ஏறுங்க, உங்கள் ப்ரீமியம் ஏறாமே நிற்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மார்க்கெட் இறங்கலாம், உங்க பிரீமியம் ஏறணும்னு புட்டுல ஏறணும்னு அவசியம் கிடையாது. ஆனா பிரீமியத்துல அப்படி செய்ய முடியாது. நம்ம கால்குலேஷன் அதுதான், அந்த டைமிங்கிறத நம்ம இந்த இதுல அடிச்சிடறோம். டோட்டலி டைமிங்கே இல்லாத மாதிரி பண்ணிடுறோம். நம்ம போயிட்டு மார்க்கெட்லாம் போய் வேல்யூ எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படின்னா நம்ம புள்ளியில தான் நடக்க போகுது. அப்போ அதை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கோம். அப்போ மார்க்கெட் கண்டிப்பா அப்பா இருக்கும். அப்போ நான் மார்க்கெட்டை போய் ஷோ பண்ணி எல்லாரையும் போல காமிச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை நம்ம எப்போ போடுறோம், மார்க்கெட் ஓப்பன் 9:15 ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த வீடியோவை போட்டுறோம். அப்போ கால்குலேஷன் என்ன பண்றோம், ஃபுல்லி மேக்ஸ் தான், நம்ம முன்னாடியே கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறோம். இதுல இந்த சைக்கிள் மட்டும் இல்லைங்க, எல்லா சைக்கிளையும் நம்மளால வேல்யூ எடுத்து போட முடியுங்க. ஒவ்வொரு சைக்கிளுக்கும் ஒவ்வொரு வேல்யூ எடுத்து இந்த சைக்கிள் இப்படி நடக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ண முடியுங்க. நான் நீ இதா இருக்குன்றதுனால அங்கேயே இருக்குன்றதுனால அந்த சைக்கிள் எடுத்து அழகா மென்ஷன் பண்ணி போடுறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? இது இதுக்கு நான் மார்க்கெட் இது கீழே இறங்குன்னு சொல்றேன். நான் மார்க்கெட்டுக்கான டைரக்ஷனை மட்டும் தான் நான் சொல்றேனே தவிர இதுல இங்க பை பண்ணுங்க செல் பண்ணுங்க அந்த கான்செப்ட் இங்க கிடையாது, நான் சொல்ல கிடையாது. அதனால யார் சொல்றதையும் நம்பி நீங்க வர்த்தகம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முறை தயவு செய்து படிங்க, போயிட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இந்த நாலேஜ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வர்த்தகம் பண்ணுங்க. யாரோ உங்க பக்கத்துல சொல்லி கொடுக்குறவங்க தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாலும் அவங்க கிட்ட போய் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.